இரண்டாவதாக அல் மஸ்ஜிது நபவி மதீனா முனவரா குத்பா ஷேக் அப்துல் முஹ்சின் காசிம் ஹபிதுல்லாஹ் தந்தார்கள். ஹஜ்ஜுடைய இம்மை மறுமை பயன்கள் என்ற தலைப்பிலே பிரயோசனங்கள் சிறப்புகள் என்ற தலைப்பில் ஹம்து ஸலவாத் தக்வா வஸீபின முஸ்லிம்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மனிதர்களை தன்னுடைய வணக்க வழிபாட்டுக்காக வேண்டி படைத்து அல்லாஹ் பல கட்டளைகள் இட்டிருக்கிறான். தன்னுடைய மாறு செய்வதை விட்டு தடுத்திருக்கிறான். பாவங்களை விட்டும் பல கடமைகளை சிறப்புகளிலே ஏற்றத்தாழ்வுள்ள பல கடமைகளை அல்லாஹ் அவர்களுக்கு பணித்து அதில் சிலதை விட ஓப்புக்குரிய அமலாக சிலதை விட மிகையான சிறந்த ஒரு வணக்க வழிபாடாக ஆக்கி காபத்துல்லாவை ஹஜ்ஜு செய்வதை உன்னதமான ஒரு வணக்க வழிபாடாக ஆக்கியிருக்கிறான். அதுதான் இஸ்லாத்துடைய பிரதானமான ஒரு கடமை ஹஜ். நம்ம சொல்ல கேட்கப்படுது அமல்களில் சிறந்தது எது? அல்லாஹ்வை கொண்டு ரசூலை கொண்டு ஈமான் கொள்வது, பின்பு அதை எடுது அல்லாஹ்வுடைய பாதையில் போராடுவது, மூன்றாவது எது? ஹஜ்ஜுன் மப்ரூர், நல்ல சிறந்த ஏற்றுக்கொள்ளப்பட்ட நல்ல உபகாரமிக்க ஹஜ். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா காலத்தின் மீது சத்தியம் செய்திருக்கிறான். 10 இரவுகள் மீது 10 நாட்கள் சத்தியமாக, அதே நேரம் இடத்தை சத்தியம் செய்திருக்கிறான். இந்த ஊர் மக்காவுடைய ஊர் லா உக்ஸிமு பிஹாதல் பலத் வலையாலின் ஆஷிர், இந்த துல்ஹிஜ்ஜாவுடைய 10 நாட்கள், அதே போன்று இந்த மக்காவிலே சத்தியம் செய்திருக்கிறான். எனவே அல்லாஹ் விருப்பத்துக்குரிய நல்ல சிறந்த ஊராக ஆக்கியிருக்கிறான். எப்பொழுதுமே ஹஜ்ஜுடைய வணக்க வழிபாடுகள் அங்குதான் நிலைநாட்டப்படுகின்றன. எப்பொழுதுமே பூமியிலே காபத்துல்லாவை தவிர வேறு எங்கும் நாங்கள் வலம் பெற முடியாது. ஹஜ்ஜுடைய உம்ராவுடைய வணக்க வழிபாடுகளை செய்ய முடியாது. மக்களுக்கு அல்லாஹ் முடியுமானவர்களுக்கெல்லாம் அதை அல்லாஹ் பணித்திருக்கிறான், கடமையாக்கியிருக்கிறான். மக்களே, அல்லாஹ் உங்களுக்கு ஹஜ்ஜை கடமையாக்கியிருக்கிறான், எனவே நீங்கள் ஹஜ்ஜை செய்யுங்கள். முஸ்லிம் ரஹிமத்துல்லாஹி ரிவாயத். சிறப்பு ஹாஜிக்கு பொதுவாக ஹஜ்ஜுடைய அமல்களில் நுழைந்தது முதல் அவர் திரும்பி வரும் வரைக்கும் ஏராளமான சிறப்புகள். அவர் தல்பியா சொன்னால் அந்த தல்பியா சொல்லுகின்ற பொழுது ஒவ்வொரு மரஞ்செடி கொடிகள் கற்கள் எல்லா படைப்புகளும் அவரோட சேர்ந்து தல்பியா சொல்லுகின்றன. எந்த ஒரு தல்பியா சொல்லக்கூடிய ஒரு மனிதர் தல்பியா சொல்லும் பொழுது அவருடைய வலதுபுறம் இடதுபுறம் உள்ள மரங்கள் கற்கள் எல்லாமே அவரோட சேர்ந்து தல்பியா லப்பைக் சொல்கின்றன. என்ன சொன்னால் பூமியில கண்ணு கட்டுகிற தூரம் எவ்வளவு தூரம் இருக்கிறது அவ்வளவு தூரம் உள்ள பொருட்கள் மரங்கள் கற்கள் எல்லாம் தல்பியா சொல்கின்றன என்று சொல்லி கண்ணு கட்டுகிற தூரம் இருக்கின்ற அனைத்து பொருட்களும் இப்னு ஹுஸைமா ரஹிமத்துல்லாஹி ரிவாயத். எனவே பொதுவாக பாவக்கரைகள் அது போக்கப்படும், அளிக்கப்படும் சொன்னார்கள். ஹஜ்ஜு வந்ததுக்கு முன்னால் செய்த அனைத்து பாவங்களை மன்னித்துவிடும், மன்னிக்க காரணமாக அமையும். முஸ்லிம் ரஹிமத்துல்லாஹி ரிவாயத். அதே நேரம் ஹாஜிக்கு பாவங்களை விட்டு தூய்மைப்படுத்தும். ஹாஜை எல்லா பாவங்களையும் தவறுகளையும் அதே போல் அனுமதிக்கப்படாத விடயங்களை தவிர்த்து நடக்கின்ற பொழுது யார் அல்லாஹ்வுக்காக வேண்டி பாவம் செய்யாமல் மனைவியோடு ஒன்று கூடாமல் அந்த அனுமதிக்கப்படாத விடயங்களை தவிர்த்து கொண்டு ஹஜ்ஜு செய்வாரோ அவர் செல்லும் பொழுது அன்றைய நாள் தாய் பெற்ற நாளில் தான் குழந்தையாக இருந்தது போன்று அந்த பிறந்த பாலகன் போன்று சொல்கிறார். முத்தஃபகுன் அலைஹி, புகாரி முஸ்லிம் ரஹிமஹுல்லாஹி ரிவாயத். ஷேகுல் இஸ்லாம் ரஹிமத்துல்லாஹி சொல்கிறார்கள், பொதுவாக பாவங்கள் மன்னிக்கப்படுவது சில வேளை சிறிய பாவங்கள் பெரிய பாவங்கள் மன்னிக்கப்படலாம். அது அல்லாஹ்வுடைய கணிப்பீட்டை பொறுத்தது. எப்பொழுதுமே ஒரு மனிதன் செய்கின்ற எந்த பரிபூர்ணமான இஹ்லாஸோடு அல்லாஹ்வுக்கு இபாதத் செய்கின்ற பொழுது அது எப்பொழுதும் ஒரு வகையாகத்தான் இருக்கும். அல்லாஹ் மூலம் பெரும்பாவங்களை மன்னிக்க போதுமானவன். ஹாஜிகள் பொது அல்லாஹ்வுடைய விருந்தாளிகள், அல்லாஹ்வுடைய கண்ணியத்தை தேடி வரக்கூடியவர்கள். சொன்ன அல்லாஹ்வுடைய விருந்தாளிகள் 3 சார் இருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய பாதையிலே போராடக்கூடியவர், ஹஜ்ஜு செய்யக்கூடியவர், உம்ரா செய்யக்கூடியவர். அல்லாஹ்விடத்தில் வருகின்ற தூதுக்குழுக்கள் விருந்தாளிகள். நஸாய் ரஹிமத்துல்லாஹி ரிவாயத். மலக்குமார்களை கொண்டு அல்லாஹ் மலக்குமார்களிடம் ஹாஜிகளை காட்டி பெருமை பாராட்டி பேசுகிறான். அரஃபாவுடைய நாளிலே சொன்ன ஒரு அடியானை அல்லாஹ் அதிகம் நரகத்திலிருந்து விடுதலை செய்கின்ற நாள் அரஃபாவுடைய நாளை விட வேறு எந்த நாளிலும் கிடையாது. அன்றைய நாள் அல்லாஹ் நெருங்கி வந்து மலக்குமாரிடம் பெருமை பாராட்டி பேசுகிறான். என்னுடைய அடியார்கள் அரஃபா மைதானத்தில் இப்படியே இந்த தோற்றத்தில் அவர்கள் என்ன நாடுகிறார்கள் என்று அல்லாஹ் கேட்கிறான். மலக்குமாரிடம் நம்மை பெருமையாக பேசுகிறான். முஸ்லிம் ரஹிமஹுல்லாஹுடைய ரிவாயத். இப்னு அப்துல் பர் ரஹிமஹுல்லாஹ் சொல்றார், இது எப்பொழுதுமே அரஃபாவாசிகளை அல்லாஹ் பெருமையாக பேசுவது எதற்கு அடையாளம் என்றால் அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டதற்கான அடையாளம். ஏனென்றால் அல்லாஹ் பெருமையாக பேசுவான் பாவிகளை அல்ல, பாவம் மன்னிக்கப்பட்டவர்களை தான். அல்லாஹ் பெருமையாக பேசுவதாக இருந்தால் தௌபா மன்னிப்புக்கு பிறகுதான் பேச முடியும். எனவே அது மன்னிப்புக்கான அடையாளம். எனவே எல்லா கடமைகளையும் சரியான இஹ்லாஸோடு அல்லாஹ்வுக்காக என்ற உறுதியான தூய்மையான எண்ணத்தோடு செய்கின்ற பொழுது, பாவங்கள் கலக்காத ஹஜ்ஜாக இருக்கின்ற பொழுது அவருடைய கூலி சுவர்க்கம்தான். சொன்னார்கள், ஹஜ்ஜுல் மப்ரூர், நன்மை கலந்த உபகாரமிக்க ஹஜ், அதுக்கு சொர்க்கத்தை தவிர வேறு கூலி கிடையாது. புகாரி முஸ்லிம் ரஹிமத்துல்லாஹி ரிவாயத். அதேபோல் ஹஜ் எப்பொழுதுமே பல வழிபாடுகளை உள்ளடக்கிய ஒரு வழிபாடு, நல்ல அமல். அது எல்லா பல படிப்பினைகளை பிரயோசனங்கள் உள்ளடக்கிய, பல அத்தாட்சி உள்ளடக்கிய அமல். அது லேஷது மனாபில பல லாபங்களை அவர்கள் வந்து பெற்றுக்கொள்வதற்கு அடைவதற்காக இந்த இடத்துல சமம் அளிப்பதற்காக நல்லா சொல்கிறான். ஹஜ் 28 குர்துபி ரஹிமத்துல்லாஹி சொல்கிறார்கள்,
அவருடைய வணக்க வழிபாடுகள், வியாபாரம், பாவமன்னிப்பு, ஏனைய துனியா ஆஹ்ராவுடைய பிரயோசனங்கள் அனைத்தும் தான் இந்த மனாஃபி என்ற வார்த்தையில் தொடங்கி இருக்கிறது. எனவே அல்லாஹ் இறைவன் தன்னுடைய அடியார்கள் அல்லாஹ்வின் பக்கம் நெருங்குவதில் ஆகப்பெரிய பிரயோசனம் இஹ்லாஸ் அமலை அல்லாஹ்வுக்காக வேண்டி செய்து. எனவே ஹஜ்ஜை உம்ராவையும் அல்லாஹ்வுக்காக நிறைவேற்றுங்கள். வேறு யாருக்காக எந்த பாராட்டுக்கும் புகழுக்கும் நீங்கள் நிறைவேற்ற வேண்டாம். பக்ரா 96வது வசனம். ஏகத்துவத்தை வெளிப்படுத்துவது மிக பெரும் பிரயோசனம். தல்பியாவில் லப்பைக் அல்லாஹ் லப்பைக், இதோ சமூகமளித்து விட்டோம் லப்பைக், எந்த இணையும் கிடையாது. லா ஷரீக லக லப்பைக். பாராட்டு, புகழ், நன்றி, நாம் அருட்கொடைகள் அனைத்தும் உனக்கு சொந்தம், ஆட்சி உனக்கு சொந்தம், உனக்கு எந்த இணையும் கிடையாது. லா ஷரீக லக் இன்னல் ஹம்த வன் நிஅமத லக் வல் முல்க் லா ஷரீக லக். அதே போன்ற அவருடைய பிரயோசனங்கள் உள்ளதுதான் அல்லாஹ்வுக்கு நம்மை முழுமையாக அர்ப்பணிப்பது. இப்னு ஷேகுல் இஸ்லாம் ரஹிமஹுல்லாஹ் சொல்றார், ஹஜ் என்பது பெரும்பாலும் நன்மை பணிவு தாழ்விலை மையமாக அமைக்கப்பட்டது. நம்மை தாழ்த்திக் கொள்வது, பணித்துக் கொள்வது. எனவே அதுக்கு நுசுக் என்ற வார்த்தை பாவிக்கப்பட்டிருக்கிறது பெயர். எனவே ஹஜ்ஜுடைய நோக்கங்களோடு தான் அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹி அவர்களை பின்பற்றுவதை நாம் ஊர்ஜிதப்படுத்துதல், செயல் மூலம் நிரூபித்தல். எனவே எந்த வணக்க வழிபாடுகளும் நபி அவருடைய வழிகாட்டலுக்கு புறம்பாக அமைய முடியாது. எனவே நீங்கள் என்னிடமிருந்தனுடைய ஹஜ்ஜுடைய அமல்களை படித்துக் கொள்ளுங்கள், என்னிடமிருந்து கிரியைகளை படித்துக் கொள்ளுங்கள். ஏன் தெரியும், நான் இதுக்கு பின்னர் இந்த ஹஜ்ஜுக்கு பின்னர் உங்களை சந்திப்பேனோ தெரியாது. முஸ்லிம் ரஹிமஹுல்லாஹ்வுடைய ரிவாயத். எனவே நபியர்களை பின்பற்றுவது உண்மையிலே ஈமானுக்கான, அல்லாஹ்வை நேசிப்பதற்கான அடையாளம். நீங்கள் நபியை சொல்லுங்கள், உம்மத்தை பார்த்து, மக்களை பார்த்து, நீங்கள் அல்லாஹ்வை நேசிப்பதாக என்னை பின்பற்றுங்கள், அல்லாஹ் உங்களை நேசிப்பான், உங்களை பாவங்களை மன்னிப்பான், அல்லாஹ் மன்னிக்கக்கூடிய கிருபை உள்ளவன். ஆல் இம்ரான் 10 எனவே நபியோட வழிகாட்டலுக்கு புறம்பாக நடக்கின்ற எந்த அமலையும் அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டான். யாராவது ஒரு அமலை ஒருவர் செய்கிறார், அதில் எங்களுடைய வழிகாட்டல் கிடையாது என்றால் அது புறக்கணிக்கப்படும். முஸ்லிம் ரஹிமஹுல்லாஹ். முஸ்லிம் எப்பொழுது தீனை கடைபிடிப்பார், ஜாஹிலியா கால பண்பாடுகளை விட்டு தன்னை ஒதுக்கிக் கொள்வார். ஹஜ்ஜிலே பொதுவாக இந்த ஏகத்துவம் ஊர்ஜிதம் செய்யப்படுகிறது. இப்னு கைம் ரஹிமஹுல்லாஹ் சொல்கிறார்கள், ஷரியத் எப்பொழுதுமே முஷ்ரிக்கீங்களுக்கு மாறுபாடு செய்வதை மையமாக வைத்து அமைக்கப்பட்டிருக்கிறது தவிர ஹஜ்ஜில் குறிப்பாக முஷ்ரிக்கீங்களுக்கு எந்த உவமைகளும் ஒப்பான செயல்பாடுகளும் கிடையாது. என நீயத்தை நாங்கள் இஹ்ராம் கட்டிய நீயத்தை வைக்கின்ற பொழுது உள்ளத்தை நாங்கள் மனோச்சைக்கு அடிப்பணிவதை விட்டு தடுக்கிறோம். அதே போன்று தைத்த ஆடைகளை விரும்பி ஆடைகள் அணிந்தும் தைத்த ஆடைகள் அணிவதில்லை. அதே போன்று மனம் பூசுவதில்லை, நகங்களை வெட்டுவதில்லை, நிக்காவுடைய உடன்படிக்கைகள் செய்வதில்லை. அதே போன்று இஹ்ராமுடைய ஆடைகள் மூலம் எல்லா வேறுபாடுகளும், ஆடம்பரம், டாம்பீகம், உலகத்துடைய ஆடம்பரங்களுடைய வேறுபாடுகள் எல்லாம் நீங்குகின்றன. எப்பொழுதுமே எல்லாம் சரிசமமாக தென்படுகிறார்கள். பணக்காரன், ஏழை, படித்தவர், வெள்ளையர், கருப்பர், எல்லோருமே பாமரர், முதலாளி, தொழிலாளி, எல்லோரும் ஒரே ஒரே ஆடை, ஒரே அமைப்பில், ஒரே ஆடையிலே தென்படுது. சமத்துவம், வேறுபாடு, சாதி மத வேறுபாடு இஸ்லாத்தில் கிடையாது என்பதை ஹஜ்ஜு நமக்கு வலியுறுத்துகிறது. எந்த வேறுபாடுகள் ஹஜ்ஜில் இப்போதும் பணிவு ஏற்படுகிறது. அல்லாஹ்வுக்காக பணிந்து நடப்பது, படைப்பினங்களோடு பண்பாக பணிவாக நடந்து கொள்வது, எப்பொழுதுமே அல்லாஹ்வுக்கு தான் பெருமை சொந்தம் என்பதை ஏற்றுக்கொள்வது, அல்லாஹ்வை நாங்கள் பெருமைப்படுத்துவது, கல்லறியும் பொழுது, தவாஃப் செய்யும் பொழுது, பெருநாளுடைய தினங்களிலே, ஐயாமு தஷ்ரீக்குடைய ஏனைய தினங்களிலே, கல்லறிக்கும் நாட்களிலே எப்பொழுதுமே உள்ளங்கள் அல்லாஹ்வோடு சம்பந்தப்பட்டு தூய்மையானது, அல்லாஹ்வை தவிர வேறு அனைத்தை விட்டு தூய்மையானதாக மாறுகின்றன என்று சொல்லிவிட்டு ஹஜ்ஜிலே பொதுவாக இஸ்லாத்துடைய கண்ணியம் வெளிப்படுத்துகிறது, ஒற்றுமை வெளிப்படுகிறது. எப்பொழுதுமே சத்தியத்திலே இஸ்லாத்துடைய அந்த ஒற்றுமை கயிறை பற்றி பிடிக்க வேண்டும் என்ற ஒரு உன்னதமான நோக்கம் நிறைவேறுகிறது. எல்லோருமே ஒரே இடத்தை நோக்கி அவர்கள் செயல்படுகிறார்கள், வணக்க வழிபாடு செய்கிறார்கள். எப்பொழுது ஒரே இறைவனை வணங்குகிறார்கள், அதே நேரம் ஒரே இறைவனிடம் பிரார்த்தனை செய்கிறார்கள், ஒரே நபியை பின்பற்றுகிறார்கள், ஒரே வேதத்தை ஓதுகிறார்கள். எப்பொழுதுமே ஏனைய மனித சிறப்புகள், வேறுபாடுகள், வித்தியாசங்கள் எல்லாம் அங்கு இல்லாமல் ஆகின்றன. நிற வேறுபாடுகள், கண்ட வேறுபாடுகள், பிரதேச வேறுபாடுகள் எல்லாமே நீங்கி எல்லாம் தக்வா, ஈமான், இறையச்சத்தோடு தென்படுகிறார்கள். மக்களே, நாங்கள் ஆண் பெண் 2 பெற்றோர் மனைவிடம் படைத்திருக்கிறோம். பிள்ளைகளாக உங்களை நாங்கள் பல கிளையார்களாக, பல கோத்திரங்களாக ஆக்கியிருக்கிறோம். நீங்கள் உங்களுக்கு மத்தியில் அறிமுகமாகிக் கொள்வதற்கு வேண்டி, உங்களுக்கு பெருமைக்கல்ல, நிச்சயமாக உங்களுடைய கண்ணியமானவர் அல்லாஹ்விடம் தக்வா உள்ளவர், இறையச்சம் உள்ளவர் என்று சொல்லிவிட்டு பொதுவாக இங்கிருந்த முஸ்லீம்களை ஒற்றுமைப்படுத்துகிறது. அவருடைய உண்மையான அன்பு, பரஸ்பரம் ஒருவருக்கு ஒரு பாசம் ஏற்படுகிறது. எப்பொழுதுமே இஸ்லாத்துடைய சிறப்பு, கண்ணியம் வெளிப்படுகிறது படைப்பினங்களுக்கு முன்னால். எப்பொழுதுமே இந்த உம்மத்துடைய சிறப்பும் உயர்வும் தென்படுகின்றது. அல்லாஹ் சொல்கிறான், உங்களுக்கு மத்தியில், அல்லாஹ் உள்ளங்களுக்கு மத்தியில் ஐக்கியத்தை ஏற்படுத்தினான். நீங்கள் பூமியில் உள்ள முழு சொத்துக்களை செலவழித்தாலும் உங்களுடைய இஷ்டப்படி உள்ளங்களை ஒற்றுமைப்படுத்த முடியாது. அல்லாஹ் தான் அவர்கள் மத்தியில் ஒற்றுமைப்படுத்தினான். பல பிரிவுகளாக இருந்தவர்களை அல்லாஹ் ஒற்றுமைப்படுத்தினான். அன்பால் 63. அதே நேரம் ஹஜ்ஜுடைய சிறப்புகளில் பிரயோசனங்கள் உள்ளதுதான் அல்லாஹ் பக்கம் அதிகமாக திக்ர் செய்து முன் நெருங்குகிறோம். எப்பொழுதுமே
பிரயாணம் செய்யும் பொழுது, தங்கி இருக்கும் பொழுது, ஏறும் பொழுது, இறங்கும் பொழுது எல்லாம் அல்லாஹ்வுடைய திக்ரோடு ஹாஜிகள் நாட்களை கழிக்கின்றார்கள், மூச்சுக்களை விடுகிறார்கள். எப்பொழுதும் ஹஜ்ஜை முடித்த பிறகும் அவர்கள் திக்ரோடு தான் பெறும். நீங்கள் ஹஜ்ஜுடைய கிரியைகளை முடித்து விட்டால் அல்லாஹ் அதிகம் திக்ர் செய்யுங்கள். உங்களுடைய பெற்றோர்களை நீங்கள் ஞாபகப்படுத்துவீர்கள், அல்லாஹ்வை ஞாபகப்படுத்துங்கள். அதை விட சற்று அதிகமாகவே நீங்கள் அல்லாஹ்வை ஞாபகப்படுத்துங்கள். பக்கரா 200வது வசனம். இப்னு கய்யிம் ரஹிமஹுல்லாஹ் சொல்கிறார்கள், பொதுவாக ஒவ்வொரு அமல்கள் செய்யக்கூடிய ஒவ்வொருடைய சிறந்த அமல்கள் செய்யக்கூடியவர்கள் எல்லாம் அவருடைய அமல்கள் சிறப்பாகுவது அதிகமான திக்ரை வைத்து, அல்லாஹ்வுடைய ஞாபகத்தை வைத்து, பிரஸ்தாபங்களை வைத்து, அல்லாஹ்வுடைய தியானத்தை வைத்து. எனவே ஹாஜிகளிலும் சிறந்தவர்கள் அதிகம் அல்லாஹ்வை திக்ர் செய்யக்கூடிய ஹாஜிகள் தான். பொதுவாக ஹாஜிகளுடைய அழகு அலங்காரம் எப்பொழுதுமே பண்பாடுகளை அலங்கரித்துக் கொள்வது, தன் குணங்களை அழகாக்கிக் கொள்வது, நல்ல பேச்சுக்களை தங்கள் மத்தியில் பேசுவது ஒரு அலங்காரத்துக்குரிய ஒரு அடையாளமாக இருக்கிறது, வெளிப்பாடாக இருக்கிறது. யார் ஹஜ்ஜை அந்த ஆயத்து சூரா பக்கரா 191 ஓதி பொதுவாக ஒருவருக்கு ஒரு பணிவிடை செய்வது. முஜாஹித் ரஹிமஹுல்லாஹ் நான் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு, முஜாஹித் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் ஒரு தாபிஈ, அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு சஹாபி, அந்தஸ்து கூடியவர்கள். சஃபரிலே நான் அவர்களுக்கு பணிவிடை செய்வதற்காக வேண்டியே அவர்களோடு சேர்ந்து பயணித்தேன், ஆனால் அவர் எனக்கு பணிவிடை செய்தார்கள். இப்னு ரஜப் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் பொதுவாக முன்னோர்கள் எல்லாமே தன்னுடைய சஃபர்களை தன்னுடைய பிரயாண கோஷ்டியிடம், தோழர்களிடம் சொல்லிக் கொள்வார்கள், நான் உங்களுக்கு பணிவிடை செய்வேன். ஏன்? அந்த கூலியை சுவீகரித்துக் கொள்வதற்காக வேண்டி. அதே நேரம் முதல் ஹுத்பாவின் இறுதி கட்டத்தை அடைகிறார்கள். ஹஜ்ஜிலே பொதுவாக மனதுக்கு ஒரு பயிற்சி இருக்கிறது, மன ஆசைகளை விட்டு ஒதுங்குவதற்கு. அனுமதிக்கப்பட்ட சில விடயங்களையும் தவிர்த்து கொள்வது, தைத்த ஆடை, மனம் பூசுகிற விடயங்கள், இப்படியான தடைகளை விட்டு யார் ஹஜ்ஜிலே தவிர்த்து கொள்வாரோ அவர் மேலே அவர் பாவங்களை முழு காலங்களும், ஏனைய ஆயுள் காலங்களிலும் அவர் தவிர்த்து கொள்வார், எல்லா இடங்களையும் தவிர்த்து கொள்வார். அதே நேரம் அவர் எப்பொழுதுமே அமல்களை நல்ல திறம்பட செய்வார், நேரத்துக்கு முக்கியத்துவம் கொடுப்பார். அதே நேரம் பொதுவாக ஒரு ஒரு சூரியன் மறைகின்ற அந்த மறைவின் மூலமாக ஒரு ஊரில் இன்னும் ஒரு இடத்துல இன்னும் இடத்துக்கு மாறிக்கொண்டே இருக்கு, ஒரு அக்கறையை மாறிக்கொண்டே இருப்பார் ஹஜ்ஜாஜிகளுடைய அமல்களிலே. ஒரு செயலை முந்தி பிந்தி நடக்காது. எப்பொழுதும் வாழ்க்கையிலே எப்பொழுதுமே ஒரு நெறிப்படுத்தப்பட்ட நேர முகாமைத்துவம் உள்ளவராக இந்த ஹஜ்ஜை சரியாக செய்தவர் மாறுவார். இஸ்லாத்துடைய எல்லா பொதுவாக செயற்பாடுகளிலும் இஹ்லாஸ், மன தூய்மையோடும் நபியவர்களை பின்பற்றி செயல்படுவார். எனவே ஹஜ் எப்பொழுதுமே கல்லடிக்கக்கூடிய இடங்களில் இப்லீஸை இழிவுபடுத்துகிறார், இப்லீஸை கேவலப்படுத்துகிறார். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை அந்த குர்பான் கொடுப்பதை தடுக்க முனைந்த பொழுது, தன்னுடைய மகனை அறுக்க சொல்லும் பொழுது தடுக்க முனைந்த பொழுது கல்லால் இருந்து விரட்டினார்கள், அவனை கேவலப்படுத்தினார்கள், பகையை வெளிப்படுத்தினார்கள். எனவே அதை ஹாஜ் செய்யும் பொழுது இப்லீஸை கேவலப்படுத்த, ஷைத்தானிடத்தை கேவலப்படுத்தினார்கள். எப்பொழுதுமே 3 தடவைகள் அப்படி செய்தார்கள். அதை ஞாபகம் மட்டும் முகமாக அல்லாஹ் அந்த ரம்யுல் ஜிமார் கல்லறியும் இடங்களிலே அந்த அமல்களை எல்லாம் காட்டி தந்திருக்கிறார். அதே நேரம் ஹஜ்ஜிலே யார் ஏகத்துவ வார்த்தையை கொண்டு தல்பியா சொல்கிறாரோ, எப்பொழுதும் பெருநாள் தினங்களில் அவருக்கு உண்மையிலே அல்லாஹ்வுடைய வாக்குறுதி, அல்லாஹ்வோடு செய்த வாக்குறுதி நிறைவேற்ற வேண்டும். அல்லாஹ்வை தவிர வேறு யாருடன் துஆ கேட்கக்கூடாது, பிரார்த்தனை செய்யக்கூடாது, அல்லாஹ் பக்கம் ஒதுங்க வேண்டும். அல்லாஹ்வுடைய காபத்துல்லாஹ்வை தவிர வேறு எதையும் நான் இபாதத் நோக்கத்தில் விளம்பரக்கூடாது. எனவே அல்லாஹ்வை தவிர வேறு யாரையாவது வணங்கக்கூடியவர்கள், அழைக்கக்கூடியவர்களே, அவர்கள் யாரை அழைக்கிறார்களோ அவர்கள் ஒரு ஈத்தப்பல அந்த விதையிலே சுற்றி இருக்கின்ற டிஷ்யூ, அது அந்த அளவு கூட எதற்கும் உரிமையாளர்கள் அல்ல, அதை கூட அவர்கள் உருவாக்க படைக்க முடியாது. ஃபாத்திர் 13வது வசனம் என்று சொல்லிவிட்டு இறுதியாக முஸ்லீம்களை பொதுவாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த மஸ்ஜித் ஹராமை சங்கைப்படுத்தியிருக்கிறான், தன்னுடைய வீடு என்று சொல்லியிருக்கிறான். இஸ்லாத்தில் எந்த ஒரு நபரும் அதன் பக்கம் ஆசை வைக்கிறார், காபத்துல்லாஹை பார்க்க வேண்டும், தவாஃப் செய்ய வேண்டும், ஹஜ் செய்ய வேண்டும். ஹஜ் என்பது பொதுவாக மறுமை பயணத்தை ஞாபகப்படுத்தக்கூடிய ஒரு அமல். எனவே அது இஸ்லாத்துடைய இறுதி கடமை. அது கண்ணியமான ஒரு மாதத்திலே வருடத்தில் ஒரு தடவை அந்த காலம் வரும். நபி ஸல்லல்லாஹு இறுதி கட்டத்திலே செய்தார்கள், ஆயுள் இறுதி கட்டத்திலே. ஹஜ் எப்பொழுதுமே ஹாஜ் தன்னுடைய பொருளாதாரங்கள், கொடுக்கல் வாங்கல், எல்லா வணிக வியாபாரங்களை விட்டுவிட்டு, குடும்பத்தை விட்டுவிட்டு பிரயாணிக்கிறார். எனவே ஹராமை அணுகிறார். அது கஃபனுடைய ஆடை போன்றுதான். அங்கே பொது அடியார்கள் ஒன்று சேருவது, அரஃபாவில் ஒன்று சேருவது, முஸ்தலிஃபா மினாவில் தங்குவது, இவையெல்லாம் மஹ்ஷர் மைதானத்தில் ஒன்று சேருவதை ஞாபகப்படுத்தின. ஆடை, ஹராமுடைய ஆடை கஃபனை, அரஃபாவுடைய மைதானம், இடங்கள் எல்லாம் மஹ்ஷர் மைதானத்தை ஞாபகப்படுத்தின. அல்லாஹ்வுக்கு முன்னால் நிற்க வேண்டும் என்பதை ஞாபகப்படுத்துகின்றன என்று சொல்லி அந்த இறுதியாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் என்ற கட்டளை, நீங்கள் மக்களுக்கு ஹஜ்ஜுடைய பிரகடனம் அறிவிப்பு செய்யுங்கள், ஹஜ் செய்யுமாறு அறிவிப்பு செய்யுங்கள். அவர்கள் கால்நடையிலே, வாகனங்களிலே, ஒவ்வொரு திக்குத்திணைகளும் மூளை முடுக்கள் வருவார்கள். அவர்களுக்கு பிரயோசனம் நல்ல விடயங்கள், லாபங்கள் அடைவதற்காக வேண்டி, அந்த இடத்தில் சமம் அளிப்பதற்காக வேண்டி. எனவே அல்லாஹ்வை அதிகம் ஒரு ஞாபகம் செய்வதற்கு அவனை குறிப்பிட்ட நாட்களிலே அல்லாஹ் அவர்களுக்கு வழங்கிய ரிஸ்க், வழங்கிய பிராணிகள், மிருகங்களை அவர்கள் அப்படியான மிருகங்களில் எல்லாம் அவர்கள் வருவார்கள். குர்பானுடைய ஏற்பட வேண்ட தொடர்ந்து வருகின்ற அந்த ஆயத்துடைய ஒரு பகுதியை ஓதி பரகதி துஆ செய்து
முதலாவது நீண்ட ஹுத்பா முடித்துவிட்டு இரண்டாவது ஹுத்பா சுருக்கம் அமைத்துக் கொண்டு அல்ஹம்து ஸலவாத்தை கூட வசதி பின்னால் பொதுவாக ஏதாவது ஷரியத்தில் அனுமதிக்கப்பட்ட மார்க்க அனுமதிக்கப்பட்ட தங்கடங்களினூடாக ஹஜ்ஜி செய்ய கிடைக்காதவர் உண்மையான நியத்து வைக்கின்ற பொழுது அவர் உள்ளத்தால் கிடைக்கவில்லை என்று வருந்துகின்ற பொழுது சில வேளை அவர் உள்ளத்தால் உடம்பால் செய்த ஹாஜிகளை விட நன்மையால் முந்தி விடலாம். எனவே பொதுவாக ஹஜ்ஜி செய்யாத ஏனையவர்களுக்கு தான் அரஃபாவுடைய நோன்பு ஷரியத்திலே நபிகள் மூலம் காட்டித்தரப்பட்டிருக்கின்றன. அரஃபாவுடைய நான் நோன்பு நோட்பது நான் அல்லாஹ்விடம் அதனுடைய நன்மை எதிர்பார்க்கிறேன். முன்னால் ஒரு வருடம் பின்னால் ஒரு வருடம் அந்த கடைசி அந்த முடிகின்ற வருடம் இதற்கு பின்னால் ஒரு வருடம் பாவங்கள் மன்னிக்கப்படும் என்று நபி சொன்னார்கள். 2 வருடங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படும் முஸ்லிம்களுடைய. எனவே பொதுவாக ஹாஜிகளோட அஜுடைய அமல்களில் நாங்கள் துவாவின் மூலம் லா இலாஹ இல்லல்லாஹ் அல்லாஹு அக்பர் சுப்ஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் போன்ற திக்ர்கள் மூலம் ஹாஜியோடு ஒன்று சேரலாம். அதே நேரம் நாங்கள் அதிகமாக திக்ர் செய்வது அல்லாஹ்வுக்கு நாங்கள் மிக அமல் செய்வதற்கு உவப்பான நாட்கள் இந்த நாட்களை விட வேறு நாட்கள் கிடையாது ஹதீஸ் இருக்கிறது. அல்லாஹ் அதில் போராடுவதை விட சிறந்தது என்று கேட்கப்படுது. போராடுவதை விட சிறந்தது. ஆனால் ஒருவர் தன்னை அந்த போருக்கு ஆளாக்கி அவர் எதிரிகளோட மோதி தன்னுடைய பொருளாதாரத்தை செலவழித்து இழந்து அவர் எதையும் கொண்டு வராமல் முழுமையாக தன்னை மறுப்பணித்த ஷஹீதை தவிர போருடைய அமலை விட இந்த காலத்திலே நாங்கள் செய்கின்ற அமல்கள் அல்லாஹ்வுக்கு பிடிக்கும். துல் ஹஜ்ஜுடைய அந்த 10 தினங்களிலே முதல் 10 தினங்களில் என்று சொல்லிவிட்டு அந்த புகாரி ரஹிமத்துல்லாஹி ரிவாயத் சொல்லிவிட்டு எனவே இந்த இபாதத்துடைய கால நேரங்களை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். தவறி விடாமல் நாங்கள் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். ஆயுள் என்பது நன்மைகளை கொள்ளையடிப்பதற்கு தரப்பட்ட காலங்கள் எண்ணப்பட்ட நாட்கள் தான் நமக்கு தரப்பட்டிருக்கின்றன. ஆயுள் குறைவானது. எனவே அமல்கள் மூலம் செழிப்பாக்கும் என்று சொல்லி சலவாத் சொல்லி மதுண்ட ஆயத்தை நீண்ட துவா பிரார்த்தனை ஹத்தீப் அப்துல் முஹ்சின் காசிம் ஹபிதுல்லா அவர்கள் மதீனா முனவரோட ஹுத்பா முற்றுப்புள்ளி வைக்கிறார்கள். விளம்பர மஸ்ஜித் அக்ஸாவுடைய ஹுத்பாவை இன்ஷா அல்லாஹ் நாம் பார்க்கலாம்.